செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மக்கா மஸ்ஜித் மசூதியின் இமாமை நீக்கக்கோரி ஜமாத் தலைவர்கள் அண்ணா சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள மக்கா மஸ்ஜித்தின் இமாமாக இருக்கும் சம்சுதீன் காசிம் சுன்னத் ஜமாத்களை மதிப்பதில்லை என்பதுதான் புகாராகும். எனவே சம்சுதீனை கண்டித்து 6 சுன்னத் ஜமாத்களை சேர்ந்தவர் அண்ணா சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை சார்பிலே பல்வேறு சுன்னத் ஜமாத் இயக்கங்களை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட இயக்கங்களை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் எல்லாம் திரண்டு இருக்கின்றார்கள். இங்கே போய் நியாயத்தை கேட்க போனால் அவர்களை அந்த சம்சுதீன் காசிமியுடைய ஆட்கள் குண்டர்களை வைத்துக் கொண்டு எங்களுடைய சுன்னத் ஜமாத்தை தாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே தமிழக காவல்துறை அவர்கள் மீது உடனே நடவடிக்கை வேண்டும். சம்சுதீன் காசிமியை உடனே கைது செய்ய வேண்டும். நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக அவர்களை இந்த பள்ளியில் இருந்து நீக்க வேண்டும். இல்லை என்றால் நீக்கும் வரை மாபெரும் போராட்டத்தை நடத்தி நாங்கள் நீக்கும் தெரிவிக்கிறோம். மறியல் காரணமாக அண்ணா சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திடீரென சுன்னத் ஜமாத் தலைவர்கள் உள்ளிட்டோர் மக்கா மஸ்ஜித்துக்குள் உள்ளே நுழைய முயன்றனர். அவர்களை மசூதிக்குள் இருந்தோர் தடுக்க முயன்றனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக வெடித்தது. இதையடுத்து போலீசார் இரு தரப்பையும் சமாதானப்படுத்த முயற்சி மேற்கொண்டனர். எனினும் சம்சுதீன் காசிமை நீக்கும் வரை போராட்டம் தொடரும் என ஒரு தரப்பினர் தெரிவித்துள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது. திருவள்ளூரில் 2.5 அடி உயரம் உள்ள காதலர்கள் பெற்றோர் சம்மதத்துடன் இன்று திருமணம் செய்து கொண்டனர். திருவள்ளூரை அடுத்த வேப்பம்பட்டியை சேர்ந்தவர் முத்து. இவரது மகன் பன்னீர்செல்வம் 2.5 அடி உயரம் உள்ளவர். இவரும் திருவள்ளூரை அடுத்து ஈக்காட்டில் உள்ள எஸ்டிடி பூத்தில் வேலை பார்த்து வந்த 2.5 அடி உயரம் உள்ள உஷா என்ற பெண்ணும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இந்நிலையில் உஷாவிற்கு அவரது பெற்றோர் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தவுடன் அவர் தனது காதலை தெரிவித்துள்ளார். உடனே பன்னீரும் உஷா வீட்டிற்கு சென்று பெண் கேட்டபோது முதலில் மறுத்த உஷாவின் பெற்றோர்கள் பின்னர் உஷாவின் தொடர் வற்புறுத்தலால் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். இதையடுத்து பன்னீர் உஷா திருமணம் இன்று திருவள்ளூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் உறவினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. உயரம் குறைவாக இருந்தாலும் மனதளவில் இருவரும் உறுதியாக இருந்ததால் இவர்களின் காதல் திருமணம் இனிதே நடைபெற்று முடிந்தது. காஞ்சிபுரத்தில் கலப்பட மதுபானம் தயாரித்து அரசு உரிமம் பெற்ற மதுபான பார்களுக்கு விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் காந்தி சாலை ரங்கசாமி குளம் அருகே உள்ள ஒரு வீட்டில் கலப்பட மதுபானம் தயாரிக்கப்படுவதாக மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த வீட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேர் புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்து அவற்றில் கலப்படம் செய்து காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு உரிமம் பெற்ற மதுபான பார்களில் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 4 பேரையும் கைது செய்ததோடு அவர்களிடம் இருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். திருமங்கலம் நகராட்சியில் நடைபெறும் ஊழலை தட்டி கேட்ட தேமுதிக கவுன்சிலர்கள் அதிமுக நகராட்சி தலைவர் உமா கொலை மிரட்டல் விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருமங்கலம் நகராட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட தேமுதிக கவுன்சிலர்கள் தங்கள் வார்டுகளில் எவ்விதமான வளர்ச்சிப் பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் உடனடியாக வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார்கள். அப்போது குறுக்கிட்டு பேசிய நகராட்சி தலைவர் உமா, தேமுதிக உறுப்பினர்கள் வார்டுகளுக்கு எந்தவிதமான பணிகளும் செய்ய முடியாது என்று கூறியதோடு தேமுதிக கவுன்சிலர்கள் 4 பேருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனை கண்டித்து தேமுதிக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். திருமங்கலம் நகராட்சியில் தேசிய முற்போக்கு திராவிட கழக சார்பாக 4 கவுன்சிலர் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு இந்த நகராட்சியின் அதிமுகவோட விரோத போக்கில் எந்த வேலையுமே செய்ய முடியாது, எந்த வேலையும் கொடுக்க முடியாது, வெளியில் போன்னு சொல்லி போனால் கொன்றுன்ற அளவுக்கு நம்ம சொல்கிறாங்க. எந்த வேலையும் கொடுக்குறது கொலை மிரட்டல் வேறு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு கேட்ட ஏதாவது எங்கள் வார்டுக்கு தண்ணி வரலன்னு சொல்லி கேட்டால் கூட தண்ணி வர முடியாது, கொடுக்க முடியாது, எங்களால் முடிஞ்ச அவ்வளோ செய்ய முடியும், எத்தனை வருஷம் கேட்காது, இந்த வருஷம் எப்படி கேட்குறீங்க கேட்குறாங்க. திருப்பி கேட்டா வெளியில போடாங்க. திருமங்கலம் நகராட்சியில் உமா தலைவராக இருந்தாலும் அவரது கணவர் விஜயன் நகராட்சி நிர்வாகத்தில் தலையிட்டு தலைவர் போல அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. தமிழக அரசு கொள்முதல் செய்யும் நெல் மண்டியில் போதிய பராமரிப்பு இல்லாததால் தற்போது பெய்து வரும் மழையினால் ஏராளமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நாசமானது. கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் கோவில் திடலில் தமிழக அரசின் நெல் மண்டி உள்ளது. இங்கு கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகள் அனைத்தும் வெட்ட வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் கடந்த 5 தினங்களாக இரவு முழுவதும் பெய்து வரும் கனமழையால் வெட்ட வெளியில் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் நனைந்துவிட்டது.
நனைந்து போன நெல் மூட்டைகள் 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் ஏற்றி அரவை மில்லுக்கு அனுப்பும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மக்கி போய் துர்நாற்றம் வீசும் நெல்களை அரிசியாக்கி பின்னர் ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு இலவச அரிசியாக வழங்கப்பட இருக்கிறது. அரிசி கடத்தியதாக ரேஷன் கடை ஊழியர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவையில் ரேஷன் கடை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை பூசாரிபாளையம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு வாணிப கழக கிடங்கில் எழுத்தாளராக பணியாற்றி வரும் நடராஜ் என்பவரை அரிசி கடத்தியதாக கூறி உணவுப் பொருள் கடத்தல் பிரிவு போலீசார் கைது செய்தனர். இதனை கண்டித்து கோவையில் உள்ள 53 ரேஷன் கடைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் பணியை புறக்கணித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொது விநியோகத்துக்கு வழங்கக்கூடிய அரிசியை தவறான முறையில் வழங்கியதாக பொய்யான குற்றச்சாட்டை கூறி தகவல் அறிக்கை அறிவித்து அங்காடி பணி நேரத்தில் அங்காடி பட்டியல் எழுத்துற அங்காடியிலிருந்து அழைத்து சென்று விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று பொய்யான ஒரு கைது செய்த நடவடிக்கையை வன்மையாக இந்த கூட்டுக்குழு சார்பாக கண்டிக்கிறோம். அவர் வெளியே விடணும், அவர் மேலே போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெறணும். அந்த நடவடிக்கை தொடர வரைக்கும் எங்களுடைய ஊழியர் கூட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டார். பெரம்பலூர் தொகுதி திமுக முன்னாள் எம்எல்ஏ எம் ராஜ்குமார். இவர் தனது வீட்டு வேலைக்கு கேரள மாநிலம் பீர்மேடு பகுதியைச் சேர்ந்த சத்யா என்ற இளம்பெண்ணை பணியமர்த்தியுள்ளார். வறுமை காரணமாக பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த சத்யாவை அவரது பெற்றோர் வீட்டு வேலைக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறி கடந்த 4ஆம் தேதி தேனி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சத்யா அங்கு சிகிச்சை பலனின்றி 6ஆம் தேதி உயிரிழந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்ததில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட வழக்கில் போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான முன்னாள் திமுக எம்எல்ஏ ராஜ்குமார் பெரம்பலூர் போலீசில் சரணடைந்தார். இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது கார் டிரைவர் மகேந்திரன், புரோக்கர் அன்பரசன் ஆகியோரை போலீசார் இன்று அதிகாலை 5 மணிக்கு கைது செய்தனர். உதகையில் முட்டைகோஸ் மகசூல் அதிகரித்துள்ளதோடு அதன் விலையும் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகையில் முக்கிய தொழிலாக விளங்குவது மலை காய்கறி விவசாயம். இங்குள்ள விவசாயிகள் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு கேரட், முட்டைகோஸ், பீட்ரூட் உள்பட பல்வேறு மலை காய்கறிகளை பயிரிட்டிருந்தனர். தற்போது உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முட்டைகோஸ் அறுவடை செய்ய தயாராக உள்ளது. 4 மாத பயிரான முட்டைகோஸ் மகசூல் தற்போது அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு முட்டைகோஸ் 1 கிலோவிற்கு 5 ரூபாய் விற்ற நிலையில் இப்போது 20 முதல் 30 ரூபாய் வரை விலை கிடைக்கின்றன. அது மட்டுமின்றி வியாபாரிகள் நேரடியாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து வருவதால் எந்தவித சிரமமும் இன்றி விற்று அதிக லாபம் அடைந்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கோஸ் எல்லாம் அதிகமாக போட்டிருக்குங்க. கோஸ் விலை இப்போ அதிகமாக விற்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோஸ் வியாபாரிகள் வந்து காட்டிலே வாங்கினதுனால எங்களுக்கு வேலையை மிச்சம் எல்லாமே சந்தோஷமாக இருக்குங்க. 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் கோஸ் விற்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குங்க. லோடு எப்படியும் ஒரு 50,000 60,000 வரைக்கும் வாங்குறாங்க. ஆச்சரியம் ஆனால் உண்மை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை பல்வேறு விதமாக வெளிப்படுத்தி நம்மை பிரமிக்க வைப்பார்கள். அந்த வகையில் பூசணிக்காய்களை தலையால் உடைப்பதும், சீறி வரும் அம்புகளை கைகளால் தடுத்தும், உடம்பு தசையால் முகத்தை மறைப்பதும் ஆச்சரியம் அல்லவா? பெரு நாட்டில் தங்க சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு. பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பயங்கர மோதல். விவரம் இடைவேளைக்கு பிறகு.